வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டீத் அப்படின்றது எவ்வளோ நமக்கு முக்கியம். நம்ம சிரிக்கும் போது நம்மளுடைய பல்லு தெரிஞ்சாதான் ஆஹா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அவங்க அப்படின்லாம் யோசிப்பாங்க. இதை நீங்கள் கார்ப்பரேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பல்லாம் தெரியக்கூடாது, ரொம்ப சைலண்ட்டாக தான் சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது மனிதர்களுக்கு ஓகே, அவங்களுடைய அப்பியரன்ஸ்க்கு ஓகே. ஒரு பொம்மை கூட பல்லு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஜப்பான். எஸ், இங்கே பார்பி டால்ஸ் அந்த பொம்மையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பார்பி அப்படின்றது ஒரு ஹாலிவுட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட கார்ட்டூன். அதுக்கப்புறமா அதை படமாகவும் எடுத்தாங்க. பார்பி அப்படின்னு சொன்னாலே எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான். அதுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும், நம்மளால் லேஷஸ் வைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப டிஃபைன்டாக அதை உருவாக்கியிருப்பாங்க. நான் சொல்கிறது ரியல் பார்பிஸை சொல்கிறேன். அதே மாதிரி மாடியூல்லாம் விற்கிறாங்களா, அது கிடையாது. லோக்கல்லாம் நிறைய கிடைக்கிறது இல்லை. நான் சொல்கிறது ரியல் பார்பி. இந்த பார்பியை நம்ம பார்க்கும்போது அதோடைய லிப்ஸ் ஓப்பன் ஆகி லைட்டாக பல்லு தெரிகிற மாதிரி தான் சிரிச்சிட்ருக்கோம். ஆனால் இதை ஜப்பானில் அப்படி இருக்கக்கூடாது, பல்லே தெரியாமல் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பேன் பண்ணி அதுக்கப்புறமா அங்கே வெறும் பல்லு தெரியாத மாதிரி வெறும் லிப்ஸ் மட்டும் தெரிகிற அளவுக்கு சிரிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே பார்பி டால்ஸை கிரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஜப்பானுக்கு வர பார்பி டால்ஸ் மட்டுமே பல்லே தெரியாமல் வெறும் லிப்ஸில் மட்டும் சிரிக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய அனிமல் எது அப்படின்னு கேட்டால் சிறுத்தைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அது நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தது தான். சரி, ஃபாஸ்ட்டாக கிளைம் பண்ணக்கூடிய ஒரு அனிமல் எது அப்படின்னு கேட்டால் மங்கி, குரங்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குரங்குலேயே ஒரு வகை ஆஃப் குரங்கு இருக்குது. அதுதான் இருக்கிறதுலையே ஃபாஸ்ட்டாக மரத்தை கிளைம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் ஸ்பைடர் மங்கி. எதுக்குப்பா ஸ்பைடர் மங்கி அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, அதுக்கு என்ன 4 கால் 4 கை அது மாதிரிலாமா இருக்கும்னா அப்படிலாம் கிடையாது. இது பார்க்குறதுக்கு அதோடைய ஃபேஸ் அப்பியரன்ஸ் கிட்டத்தட்ட ஸ்பைடர் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, அதனால் இதை ஸ்பைடர் மங்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லுங்கள், மரத்தை ஏறுறதுல இதை அடிச்சுக்கவே முடியாது. இப்படி பார்க்குறதுக்குள்ளே சடால்னு ஏறிடும், சடால்னு இறங்கிடும்ன்ற அளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக கிளைம் பண்ணக்கூடிய ஒரு அனிமல். மூவி பாஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, இவங்களுடைய ஐடியாவே என்னென்னா, நம்ம படம் பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மந்த்துக்கான பாஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் படம் பார்க்குறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அங்கே காசு கட்டணுன்ற அவசியம் கிடையாது. இதான் மூவி பாஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த ஐடியா பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆஹா எல்லோரும் வாங்கிடுவாங்க, ஆனால் யாரும் படத்துக்கு போக மாட்டாங்க, ஏன்னா டைம் இருக்காது, அதுலலாம் நம்ம பணம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க. ஆனால் இந்த மூவி பாஸ் நம்ம வாங்கிட்டோமே அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் காலேஜுக்கு லீவ் போடுறது, ஸ்கூலுக்கு லீவ் போடுறது, ஈவன் அவங்க ஆஃபீஸ் கூட போகாமல் படத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஈவன் யாராவது தூங்கணும்னு ஆசைப்பட்டா கூட சரி போய் தேட்டரில் கொஞ்ச நேரம் தூங்குவோமே அப்படின்னு சொல்லி இந்த மூவி பாஸை காமிச்சு தேட்டரில் கொஞ்ச நேரம் தூங்குறாங்களாம். எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள். இதனால் அந்த மூவி பாஸை கண்டுபிடிச்ச கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே கிடையாது, அப்ராடில். இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப ரேரானது என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் டைமண்ட்னு சொல்வீங்க, கோல்டுன்னு சொல்வீங்க, பிளாட்டினம்னு சொல்வீங்க, யுரேனியம்னு சொல்வீங்க. ஏன்னா இதெல்லாம் தானே பூமியில் ரொம்ப ரொம்ப டிமாண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நம்ம சொன்ன எல்லாமே அதர் பிளானட்ஸில் ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று மட்டும் எந்த பிளானட்ஸ்லையும் கிடைக்காது. அதுதான் மரம். இந்த மரம் என்ன தான் விளையிறதுக்கான வகையான மண் அதர் பிளானட்ஸில் இருந்தாலும் அங்கே மரம் இல்லாத காரணத்தினால நம்ம எர்த்துக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொன்னால் இந்த மரங்கள் தானே சொல்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிஸ்பி, இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ரிஸ்பின்னா என்ன, நம்ம ஈஸியாக இப்படி பிளேட் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும், அதை போட்டு விளையாடிடுவோம் இல்லையா, இதுதான் ஃப்ரிஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நம்ம இந்த ஃப்ரிஸ்பிலாம் வாங்கி விளையாடிருப்போம், கேட்ச் பிடிச்சிருப்போம், தூக்கி போட்டிருப்போம். ஈவன் டாக்ஸ் கூடலாம் இந்த ஃப்ரிஸ்பியை ரொம்ப அதிகமாக விளையாடுவாங்க. ஆனால் இந்த ஃப்ரிஸ்பிக்கு ஏன் ஃப்ரிஸ்பின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஃப்ரிஸ்பி பை அப்படின்னு ஒரு பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இருந்திருக்கு. அவங்க மெட்டலில் அந்த பைஸை கொடுக்கும் போதே எதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது திரும்ப ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் பெருசாக யாருமே ரிட்டர்ன் பண்ணுறதில்ல. எங்கேப்பா போகுது அந்த பிளேட்லாம் அப்படின்னு பார்த்தா, காலேஜ் பசங்க அந்த கேக்கை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டை வச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த அந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காரு, பேசாமல் இது கேமாகவே கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக்கில் அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா மோல்ட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே தூக்கி பிளாஸ்டிக்கில் போட்டு பிளாஸ்டிக்கோட பேக்கெட்டில் சேல் பண்ணியிருக்காரு. சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம அதை வாஷ் பண்ணி ஃப்ரிஸ்பி விளையாடிக்கலாம். அதனால தான் அதுக்கு பேர் ஃப்ரிஸ்பினே வந்துச்சு. ஃப்ரிஸ்பி உருவானதுக்கு இதுதான் கதை. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.